ശ്ലോകം 23. അഷ്ടാദശ പുരാണാനാം മധ്യേ സർവോത്തമം പരം ദേവീ ഭാഗവതം നാമ ധർമ്മകാമാർത്ഥമോക്ഷദം. അഷ്ടാദശ പുരാണാനാം മധ്യേ സർവ ഉത്തമം പരം ദേവീ ഭാഗവതം നാമ ധർമ്മ അർത്ഥ കാമ മോക്ഷദം. ധർമ്മ കാമ അർത്ഥ മോക്ഷദം. ധർമ്മ കാമാർത്ഥമോക്ഷദം. അഷ്ടാദശ പുരാണാനാം മധ്യേ സർവോത്തമം പരം ദേവീ ഭാഗവതം നാമ ധർമ്മ കാമാർത്ഥമോക്ഷദം. അർത്ഥാർത്ഥം, காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்கள். 18 புராணங்கள் இருக்கிறதுல எல்லாத்திலையும் அத்யுத்தமமாயிருக்கிற புராணம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இப்படி இருக்கிற புருஷார்த்தங்கள் இதெல்லாம் கொடுக்கிறது இந்த தேவி பாகவத புராணமாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 24. ஏ ஸ்ருண்வந்தி சதா பக்த்யா தேவ்யா பாகவதீம் கதாம் தேஷாம் சித்திர்ன தூரஸ்தா தஸ்மாத் சேவ்யா சதா நிருபீம். ये शृण्वन्ति, यः शृण्वन्ति सदा भक्त्या देव्याः भागवतीं कथां तेषां सिद्धिः न दूरस्था तस्माद् सेव्या सदा नृभिः. ये शृण्वन्ति सदा भक्त्या देव्या भागवतीं कथां तेषां सिद्धिर्न दूरस्था तस्मात् सेव्या सदा नृभिः. ആരാക്കുമോ ദേവി ഭാഗവത കഥയെ സദാ பக்திபூர்வம் கேட்கறா, அவளுக்கு சித்திகள் எல்லாம் ரொம்ப பக்கத்திலேயாக்கும். அதனால தேவி பாகவத கதை மனுஷா டெய்லி கேட்கத்தான் வேணும் அப்படின்னாக்கும் இங்கே சொல்லப்படுறது. பலவித சித்திகள் உண்டாகும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 25. दिनमर्धं तदर्धं वा मुहूर्तं क्षणमेव वा ये शृण्वन्ति नरा भक्त्या न तेषां दुर्गति क्वचित्. दिनम् अर्धं तद् अर्धं वा मुहूर्तं क्षणम् एव वा यः शृण्वन्ति नरा भक्त्या न तेषां दुर्गतिः क्वचित्. दिनमर्धं तदर्धं वा मुहूर्तं क्षणमेव वा ये शृण्वन्ति नरा भक्त्या न तेषां दुर्गति क्वचित्. ஒரு நாள் அப்படி இல்லைன்னா அதனோடு பகுதி, தது அர்த்தம்.
அப்படின்னா ஒரு நாளோடு பகுதி, ஹாஃப் டே. அப்படி இல்லைனா அதோடு பகுதி, அப்படியும் இல்லைனா ஒரு முகூர்த்தம், அதுவும் இல்லைனா ஒரு க்ஷண நேரம். இதுல ஏதாவது ஒரு டைம் பக்தி பூர்வம் தேவி பாகவதம் கேட்கிறவாளுக்கு ஒருபோதும் துர்கதி உண்டாகாது. ந தேஷாம் துர்கதி கொஜித், ஒருபோதும் துர்கதி உண்டாகாது. ஸ்லோகம் 26. சர்வயஜ்ஞேஷு தீர்த்தேஷு சர்வதானேஷு யத் ஃபலம் சக்ருத் புராண ஸ்ரவணாத் தத் ஃபலம் லபதே நரா. சர்வ யஜ்ஞேஷு, யஜ்ஞேஷு तीर्थेषु, तीर्थेषु सर्व दानेषु, दानेषु यद् फलं सकृत् पुराण श्रवणाद् तत् फलं लभते नरः. सर्वयज्ञेषु तीर्थेषु सर्वदानेषु यत् फलं सकृत् पुराण श्रवणाद् தத்ஃபலம் லபதே நரா. எல்லா யஜ்ஞங்களும் செஞ்சானாக்கா, தீர்த்தாடனம் செஞ்சானாக்கா, எல்லாவித தானங்களும் செஞ்சானாக்கா ஒருத்தருக்கு என்னவாக்குமோ அதனோட ரிசல்ட் கிடைக்கிறது. அந்த ரிசல்ட் தேவி பாகவதம் ஒரு தடவை கேட்டா கிடைக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 27. கிருதாதௌ பஹவோ தர்மா கலௌ தர்மஸ்து கேவலம் புராண ஸ்ரவணாதன்யோ வித்யதே நாபரோ நிருணாம். கிருத ஆதௌ பஹவஹ தர்மாஹ கலௌ தர்மஹ து கேவலம் புராண ஸ்ரவணாத் அன்யோ வித்யதே. ஸ்ரவணாத் அன்யஹ வித்யதே ந அபரஹ நிருணாம். கிருதாதௌ பஹவோ தர்மா கலௌ தர்மஸ்து கேவலம் புராண ஸ்ரவணாதன்யோ வித்யதே நாபரோ நிருணாம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்படி இருக்கிற யுகங்களில அந்த யுகங்களுக்கு தகுந்த மாதிரி தர்மங்களும் மாறும். ஓரோ யுகத்திலையும் ஓரோ தர்மங்களாக்கும் இருக்கு. கலியுகத்துல ஆகட்டும் புராண சிரவணம் அப்படிங்கிற ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கு. மனுஷாலோட மனச பகவானுக்கு உயர்த்தற மாதிரி வேற எந்த விதமான தர்மமும் இல்லை அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 28. தர்மாதார விஹீனானாம் கலாவல்பாயுஷாம் ரிணாம் வியாசோ ஹிதாய விததே புராணாக்கியம் சுதாரசம். தர்ம ஆதார விஹீனானாம் கலௌ அல்ப ஆயுஷாம் நிருணாம் வியாசோ ஹிதாய விததே புராண ஆக்கியம் சுதாரசம். தர்மத்துக்கு எப்பெல்லாம் கோட்டம் சம்பவிக்கிறதோ, சுதி சம்பவிக்கிறதோ, ஆச்சார அனுஷ்டானங்கள் நிர்வகிக்காம இருக்கிறவா, தர்மத்துக்கு சுதி வந்தவா, இந்திரிய நிகிரகம் செய்யறதுக்கு சாதிக்காதவா, இப்படி இருக்கிற கலியுகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இந்த புராணம் அப்படிங்கிறது அவளுக்கு அமிர்தபானமாயிட்டு
இது பவிக்கும், எல்லா தோஷங்களையும் இல்லாம பண்ணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. கலிகாலத்துல அல்ப ஆயுஸ் இருக்கிறவா இருக்கா, அதர்மம் பண்றவா இருக்கா, அதே மாதிரி வர்ணாச்சார தர்மானுஷ்டானங்களை செய்யாதவா இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கிற மனுஷால பகவானுக்கு உயர்த்துறதுக்கு, மனுஷாலோட மனசு இந்த லௌகீக விஷயங்களில அப்படியே இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு, அதுலேருந்து அந்த மனசை பகவானில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வியாச பகவான் கொடுக்கிற அமிர்தமாக்கும் இந்த புராணம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 29. சுதாம் பிபன்னேக ஏவ நரஸ்யாதஜராமரா தேவ்யா கதாமிருதம் குர்யாத் குலமேவாஜராமரம். சுதாம் பிபன் ஏக பிபன்னேக ஏவ நரஹா ஸ்யாத் அஜராமரஹ தேவ்யாஹ கதாமிருதம் கதா அமிர்தம் குர்யாத் குலம் ஏவம் அஜரம் அமரம் குலமேவாஜராமரம். சுதாம் பிபன்னேக ஏவ நரஸ்யாதஜராமரா தேவ்யா கதாமிருதம் குர்யாத் குலமேவாஜராமரம். அமிர்தம் சாப்பிட்டானா என்னவாக்கும் ரிசல்ட்? தேவி பாகவதம் காது கொடுத்து கேட்டானாக்கா என்னவாக்கும் ரிசல்ட்? தேவி பாகவதத்தை காது வழியா குடிச்சான என்னவாக்கும் ரிசல்ட்? இப்படி அமிர்தத்துக்கும் தேவி பாகவதத்துக்குமான வித்தியாசத்தை இதுல எடுத்து சொல்றா. அமிர்தம் சாப்பிட்டவனுக்கு ஜரானரை உண்டாகாது, வார்த்தக்கியம் அப்படிங்கிற அவஸ்தையும் அதே மாதிரி தலைமுடியெல்லாம் வெளுத்து போற மாதிரி உள்ள அவஸ்தையும் ஒன்றும் உண்டாகாது, ஜனன மரணம் இல்லாம போயிடும். இனி தேவி பாகவதத்தை காது கொடுத்து கேட்டானாக்கா, அப்படி கேட்கிறவனுக்கு இந்த வயசாகிற சிச்சுவேஷன் வார்த்தக்கியம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி மரணமும் எல்லாம் அவனோடு பரம்பரைக்கே உண்டாகாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பரம்பரைக்கே ஜரையும் மரணமும் ஒன்றும் உண்டாகாது. அமிர்தம் பானம் செஞ்சானா ஒருவனுக்கு வார்த்தக்கியம் வராது, அவன் மரிக்கவும் மாட்டான். ஆனா தேவியோடு கதாமிர்தம் காது கொடுத்து பானம் பண்ணினானாக்கா, காது வழியா கேட்டானா, குலங்கொடியும் மரணம் இல்லாததும் வார்த்தக்கியம் இல்லாததும் ஆயிடும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 30. மாசானாம் நியமோ நாத்ர தினானாம் நியமோ வினா சதா சேவ்யம் தேவி பாகவதம் நரை. மாசானாம் நியமஹ ந அத்ர தினானாம் நியமஹ அபி ந சதா சேவ்யம் தேவி பாகவதம் நரைஹி. மாசானாம் நியமோ நாத்ர தினானாம் நியமோ வினா சதா சேவ்யம் தேவி பாகவதம் நரை. இந்த தேவி பாகவதம் கேட்கறதுக்கு ஏது மாசம் அப்படினோ ஏது நாள் அப்படினோ எந்த விதமான ரூலும் இல்லை. இந்த தேவி பாகவதம் எப்பவும் உபாசிக்கலாம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 31. ஆஸ்வினே மதுமாசேவா தபோ மாசே சுஜௌ ததா
ചതുർഷു നവരാത്രേഷു വിശേഷാത് ഫലദായകം. ആശ്വിനെ മധുമാസേ വാ തപോമാസേ ശുചൗ തഥാ ചതുർഷു നവരാത്രേഷു വിശേഷാത് ഫലദായകം. ആശ്വിനേ മധുമാസേ വാ തപോമാസേ ശുചൗ തഥാ ചതുർഷു നവരാത്രേഷു விசேஷாத் ஃபலதாயகம். ஆஸ்வினம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசம், சைத்திரம் அப்படிங்கிறது மார்கழி மாசம், வைசாகம் அப்படிங்கிறது பங்குனி மாசம், ஆஷாடம் அப்படிங்கிறது ஆடி மாசம், கன்னி, தனு, மீனம், கர்க்கடகம் இப்படி இருக்கிற 4 மாசங்களில ഭാഗവത கதைகளை காது கொடுத்து கேட்டானாக்கா அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நவராத்திரி காலத்துல முதல்ல 3 நாளைக்கு தாமச ரூபமான காளி ரூபத்திலையும், அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ராஜச ரூபமான லக்ஷ்மி ரூபத்திலையும், அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அதாவது 6ஆம் நாளிலிருந்து 9ஆம் நாள் வரைக்கும் சாத்விக ரூபமான சரஸ்வதி ரூபத்திலேயுமாக்கும் தேவியோடு ஆராதனை நடக்கிறது. இப்படி அம்பாளை ஆராதிக்கிறத சர்வ அபீஷ்டங்களையும் அம்பாள் தருவர் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 32. அதோ நவாஹயத்ஞோயம் சர்வஸ்மாத் புண்ணிய கர்மணா ஃபலாதிக பிரதானேன ப்ரோக்த புண்ணிய பிரதோ நிருணா. அதஹ நவாஹயத்ஞஹ அயம் சர்வம் அஸ்மாத் புண்ணிய கர்மணஹ फल अधिक प्रदानेन प्रोक्तः पुण्यप्रदः नृणाम्. अधो नवाहयज्ञोऽयं सर्वस्मात् पुण्यकर्मणा फलाधिक प्रदानेन प्रोक्त पुण्यप्रदो नृणाम्. அதனால 9 நாள் எடுத்துட்டு பாகவத கதாசிரவணம் கேட்டானாக்கா நவாக யஜ்ஞம் ஆக்கும். அதுக்கு பேரு நவராத்திரிகளில உள்ள அந்த யஜ்ஞத்துக்கு பேரு. 9 நாளைக்கும் அம்பாளை சேவிக்கிற அந்த யஜ்ஞம் நவாக யஜ்ஞம். நவாக யஜ்ஞம் அப்படிங்கிறது எல்லா புண்ணிய கர்மங்களிலையும் வச்சு மனுஷாளுக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ஸ்ரேயஸ கொடுக்கிறது. அதனாலேயே நவாக யஜ்ஞம் அப்படிங்கிறது புண்ணியப்பிரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 33. ஏ துர்ஹிருத பாபரதா விமூடா மித்ரத்ருஹோ வேத விநிந்தகாச்சா ஹிம்சாரதா நாஸ்திகமார்கசக்தா நவாஹயத்ஞேன புனந்திதே கலௌ. யஹ துர்ஹிருதஹ பாபரதா விமூடாஹ மித்ரத்ருஹः வேத விநிந்தகாः ச ஹிம்சாரதா நாஸ்திகமார்கசக்தாः நவாஹயத்ஞேன புனந்திதே கலௌ.
ये दुर्हृदा पाबरदा विमूढा मित्रद्रुहो वेदविनिन्दकाश्च हिंसारदा नास्तिकमार्गसक्ता नवाहयज्ञेन पुनन्दिते कलौ. இந்த கலிகாலத்துல செய்யற நவாக யஜ்ஞத்தால எல்லாருக்கும் பாபங்கள் இல்லாம போயிடும். துர்புத்தியும் பாவியும் மூர்க்கனும் மித்ரத்ரோகியும் வேதங்களை நிந்திக்கிறவனும் பிராணிகளை ஹிம்ச செய்யறவனும் அதே மாதிரி பகவானே இல்லை அப்படின்னு சொல்றவனும் இப்படி இருக்கிற ஆரானாலும் சரி இந்த தேவி பாராயணம் காதை கொடுத்து கேட்டானாக்கா நவாக யஜ்ஞத்துல பார்ட்டிசிபேட் பண்ணினானாக்கா எல்லா விதமான பாபங்களும் தீர்ந்து பரிசுத்தமாகும். ஆராக்குமோ துர்ஹிருதஹ துஷிச்ச ஹிருதயம் இருக்கிறவன், அப்படி இருக்கிறவனுக்கு நல்ல ஹிருதயம் உண்டாகும். கெட்ட மனசு இருக்கிறவாளுக்கு நல்ல மனசு வந்து சேரும். பாபரதா கண்டினியூஸ் ஆயிட்டு பாபம் செஞ்சு செஞ்சு கூட்டிகிட்டே இருக்கிறவன், அப்படி நிறுத்தாம ஸ்டாப்பே இல்லாம பாவம் பண்ணிட்டே இருக்கிறவனுக்கு பாவமே இல்லாம போயிடும். விமூடா மந்த புத்திக்கு புத்தி வந்து சேரும். கலிகாலத்துல செய்யற நவாக யஜ்ஞத்தால பரிசுத்தமாயிடும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது, புனிதமாக்கப்படும் அப்படின்னு. ஸ்லோகம் 34. பரஸ்வதாராஹரணேதிலோப்தா ये वै नरा कल्मषभारभाजा गोदेवदा ब्राह्मणभक्तिहीना नवाहयज्ञेन भवन्ति शुद्धा. परस्वदाराहरणे अधिलुब्धा अधिलुब्धाः ये वै नराः कल्मषभारभाजः गोदेवदा ब्राह्मणभक्तिहीनाः नवाहयज्ञेन भवन्ति शुद्धाः. परस्वदाराहरणेदिलुब्धा ये वै नरा कल्मषभारभाजा गोदेवदा ब्राह्मणभक्तिहीना नवाहयज्ञेन भवन्ति शुद्धा. கல்மஷம் அப்படின்னா பாபம், கல்மஷபாரபாஜகா அப்படின்னா பாபபாரத்தை சுமந்துன்னு இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். நவாக யஜ்ஞத்தால புனிதமாக்கப்படுவா அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. அடுத்தவாளோடு மனைவிகளை ஆசைப்படுறது, அடுத்தவாளோடு தனங்களை ஆசைப்படுறது, பரதார தனங்களில அத்தியாசையா இருக்கிறது. ஆசைன்னு சொல்ல முடியாதது, அடுத்தவாளோடு பொருளுக்கு ஆசைப்படுறது அப்படிங்கிறது அதியாசை அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பாபபாரம் தாங்கின்னு இருக்கிறவா, கோக்கள் தேவதைகள் பிராமணா இவாளிலொன்னும் பக்தி இல்லாம இருக்கிறவா, இப்படி இருக்கிறவாள் எல்லாம் இந்த நவாக யஜ்ஞத்தால புனிதமாயிடுவா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அவளுக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான கெட்ட புத்திகளும் உண்டாகாது. ஸ்லோகம் 35. தபோபிருக்ரைர் வ்ரததீர்த்த சேவனைர் தானைரநேகைர் நியமைர் மகைச்ச ஹுதைர் ஜபைர்யஸ்ச ஃபலேன லப்யதே நவாஹயஜ்ஞேன
ததாப்யதே நிருணாம். தபோபிஹி உக்ரைஹி விரத தீர்த்த சேவனைஹி தானைஹி அநேகைஹி நியமைஹி மகைஹி ச ஹுதைஹி ஜபைஹி யத் ச ஃபலேன லப்யதே நவாஹ யஜ்ஞேன ததாப்யதே நிருணாம். ததா அப்யதே நிருணாம். தபோபிருக்ரைர் விரததீர்த்த சேவனைர் தானைரநேகைர் நியமைர் மகைச்ச ஹுதைர் ஜபைர்யச்ச ஃபலேன லப்யதே நவாஹ யஜ்ஞேன ததாப்யதே நிருணாம். கடினமான தபசு, அதே மாதிரி கடினமான விரதங்கள், அதே மாதிரி கோவில் கோவிலா போற தீர்த்தாடனம், அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள், அதே மாதிரி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, ஹோமங்கள், யஜ்ஞங்கள், ஜபங்கள், இதெல்லாம் செஞ்சிட்டு கூடியும் கிடைக்காத ஒரு ஸ்ரேயஸ்கரமான ரிசல்ட் அப்படிங்கிறது நவாக யஜ்ஞத்தால மனுஷாளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது.